என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்தில் கீழப்பாவூர்ல சி ராஜாவின் நகைச்சுவை பட்டிமன்றம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. எதனால இந்த பட்டிமன்றம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழப்பாவூர் தமிழ் இலக்கிய மன்றம் 50வது ஆண்டு பொன்விழா சிறப்பாக தான் இந்த பட்டிமன்றம் நடந்தது. அதாவது இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை 50 வருடமா ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு இலக்கிய காவலர் திரு செல்வன் அவர்கள். பட்டிமன்ற சிறப்பா முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கூட்டத்தோட பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் குடும்பங்களை பயமுறுத்துவது பாச பற்றாக்குறையா பணம் பற்றாக்குறையா என்ற தலைப்பில் யாரெல்லாம் பேச வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமதி கவிதா ஜவஹர், திரு ராஜ்குமார், முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, முனைவர் சிவ சதீஷ், திரு தனபால், திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் சி ராஜா தலைமையில் பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம பாருங்க. அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, இதெல்லாம் நமக்கு அவசியம் ஐயா. தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய 50வது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கீழப்பாவூரை சார்ந்த பெரியவர் உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளே, இங்கே திரளாக கூடியிருக்கிற கீழப்பாவூர் அன்பு சொந்தங்களே, மேடையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பான நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். நானும் ஒரு 24 வருஷத்துக்கு மேலே இந்த அணியில் இந்த டீமில் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவு மக்களை கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுன்னு நாங்கள் கெஞ்சி ஒரு பட்டிமன்றத்தை இது மட்டும் நடத்தினதே இல்லை. பழனி மலை கீழே நின்ன மாதிரி இருந்தது. மடிப்பிச்சை. நம்முடைய ஆணவம் எல்லாம் களைய வேண்டும் என்றால் கீழப்பாவூருக்கு வர வேண்டும். அது காலையிலே கலைஞ்சிருச்சு. காசு, பணம், துட்டு, மணி, அதுல தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அது இல்லாட்டா ஒன்றும் நடக்காது. அது புரியாம இங்க 3 பேர், நீங்க இல்லையா, அவங்க 3 பேர் அவர் சேராத இடத்துல சேர்ந்துருக்காரு. நான் சொன்னேன் நீங்க கீழே உட்காருங்கயான்னு சொன்னேன். அவர் எதுக்கு போய் பாச அணியில உட்கார்ந்தாருன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.